ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் ஃப்ளவர். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சத்தான முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாதம் செய்ய போகிறேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. வாங்க பார்க்கலாம். நேற்று நைட்டே பாசிப்பயிறு ஊற வச்சுருந்தேன், முளை கட்டி வந்துடுச்சு. அதை 1 கப் எடுத்திருக்கேன். 2 பேருக்கு சாதம் வடித்து 2 பேருக்கு தான் நாங்கள் டிஃபன் பாக்ஸ் 2 பேருக்கு தான் கொண்டு போக போகிறோம். அதனால் 2 பேருக்கு உள்ள சாதம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன். இது வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதை 2ஐயும் தாளித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பான் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது மட்டும் சேர்த்துக்கங்க, காரத்துக்கு வேறு எதுவும் தேவையில்லை, இதே சரியாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சாதமும் முளைக்கட்டிய பயிறு இருந்துச்சு அப்படின்னா 10 நிமிஷத்தில் இந்த ரைஸ் ரெடி ஆகிடும். நான் நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். அது ஊற வச்சு அந்த தண்ணி கரெக்டாக ஊற்றுனனால அது அப்படியே முளைக்கட்டியும் அப்படியே வந்துடுச்சு எனக்கு. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட நாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த முளைக்கட்டிய பயிரை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வதக்குங்க. இது கொஞ்சம் வெந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி நரிச்சு ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும் இல்லையா? அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் அந்த தண்ணி வத்துறவுடனே நாம் சாதத்தை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் பார்த்துக்கங்க, உப்பு தேவைப்பட்டால் போட்டுக்குங்க. இப்போ மூடி வச்சு மூடிடலாம், வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம், தண்ணியெலாம் அப்படியே லேசாக சுண்டி வருது. இன்னும் நல்லா தண்ணியை சுண்ட வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இது பாசிப்பயிர் வெந்திருக்கும். ஏன்னா நாம் முளைக்கட்டி ஊற வச்சு முளைக்கட்டினதுனால கொஞ்ச நேரம் வெந்தாவே போதும், நல்லா வெந்துடும். இப்போ தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இதோட சாதத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதமும் பயிரும் ரெடியாக இருந்தால் 10 நிமிஷம்தான், எடுத்துகிட்டு போயிடலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு. சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். இந்த சாதத்துக்கு நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம், சேம்பங்களுக்கு ஃப்ரை வச்சுக்கலாம், வடகம் கூட வச்சுக்கலாம். நான் இப்போ வடகம் தான் நான் கொண்டு போக போகிறேன். வடகம் ரெடி பண்ணிட்டேன் நான். சாதம் ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். சத்தான பாசிப்பயிறு, முளைக்கட்டிய பாசிப்பயிறு சாதம் ரெடி. சைட் டிஷ் வடகம் வச்சுருக்கேன். சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானும் என் 2 ஃப்ரெண்டும் சேர்ந்து போன வாரம் குற்றாலம் போயிருந்தோம். கொஞ்சம் லெசர் டைமில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லி கிளம்பி போனோம். அப்போ போனப்போ பாதையில் அந்த எஸ்டேட் பெண்டு வந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, இந்த மாதிரி இறங்கி இதை பாரு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நான் அதை வச்சு படம் எடுத்தேன். இது வரைக்கும் ஊட்டிக்கெல்லாம் போயிருக்கேன். ஒரு 2 பெண்டு ஏறின உடனே தூங்கிடுவேன்.
இது ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லி நான் இந்த இதை ரசித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், நான் ரசித்ததை நீங்களும் ரசிங்க. வாங்க நம்மளும் ஏறுவோம் கூட சேர்ந்து. போய் அப்பா எப்படி ஏறுது பாரு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரசிச்சிங்களா? நானும் இதை ரொம்ப ரசித்தேன். எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். நான் ரசித்ததெல்லாம் போடுறேன் உங்களுக்கு. பாருங்கள். பாய்.